சார் அப்படியே இருக்கோம். போங்க 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 மூவ் பண்ணுங்க எடுத்தீங்களா போயிட்டு இருங்க ஓரணும் போறேன் ஓரணும் வாங்க தேர்தல் பிரச்சார நிகழ்ச்சியை துவக்குகின்றேன். சட்டமன்ற பொது தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த சட்டமன்ற பொது தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றியை மக்கள் சக்தியோடு புரட்சி தலைவி அம்மா இருவரும் தலைவர்கள் தோற்றி வைத்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சுமார் 31 ஆண்டு காலம் தமிழகத்திலே ஆட்சி புரிந்து மிக அதிகமாக ஆட்சி புரிந்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற பொழுது அப்பொழுது வெற்றி பெற்ற இன்றைய வரைக்கும் திமுக வராத ஒரே 43 ஆண்டு காலமாக வெற்றி பெற முடியவில்லை திராவிட முன்னேற்ற கழகம். தமிழகத்தில் 234 தொகுதி சட்டமன்ற தொகுதி இருக்கின்றது. ஆனால் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியிலே இந்த 43 ஆண்டு வரலாற்றிலே திமுக வெற்றி பெற்ற வரலாறு சட்டமன்ற தேர்தலிலே. எடப்பாடி சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவருடைய கூட்டணி தான் தொடர்ந்து வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது. நடைபெற்று முடிந்த உள்ளாட்சி தேர்தலிலும் எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 3 ஊராட்சி ஒன்றியங்களிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்மோடு கூட்டணி இருக்கின்ற கட்சிகள் தான் இன்றைக்கு சேர்மனா இருக்கிறாங்க. எனவே திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இங்கே பிரச்சாரத்தை துவக்குவது பகல் கனவாகத்தான் இருக்கும் ஒழிய நனவாகாது என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டுகின்றேன். இன்றைக்கு இந்த தொகுதிக்கு மிகப்பெரிய பெருமை. 234 தொகுதி தமிழகத்தில் இருந்தாலும் முதலமைச்சர் தொகுதி எடப்பாடி. இன்னைக்கு எங்கே போனாலும் கழக நிர்வாகிகளாகட்டும் பொதுமக்களாகட்டும் சொல்வதெல்லாம் எடப்பாடியார் என்று சொல்றாங்களா, பழனிசாமி விட்டுட்டாங்க. இப்ப எடப்பாடியார் சொன்னாங்க. அத்தனை பேருக்கும் இந்த புகழ் கிடைக்கின்றது. எடப்பாடி தொகையில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் இந்த புகழ் கிடைக்கின்றது. அந்த புகழுக்கு உரியவர் இங்கே இருக்கின்றீர்கள். நேற்றைய தினமே சொன்னேன், முதலமைச்சர் ஆகணும்னு நான் இப்ப நினைச்சதே கிடையாது. இறைவனா கொடுத்தார். இப்பொழுது மக்களுக்கு ஒரு நல்ல தொண்டாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. இதன் மூலமாகத்தான் நிறைய திட்டங்கள் நான் சொன்னேன். அத்தனை திட்டங்கள் நிறைவேற்றி. நான் ஒரு விவசாய குடும்பத்திலே
வாழ்ந்தவன், அரசு பள்ளியிலே படித்த மாணவன். 6வது 11 வரைக்கும் அரசு பள்ளியிலே படிக்க. அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் பெரும்பாலும் ஏழை மாணவர்களாகத்தான் இருக்கிறார். அப்படிப்பட்ட மாணவருடைய எண்ணங்கள் எனக்கு நன்றாக தெரியும். இன்றைக்கு வசதி வாய்ப்பு இல்லாத குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவி இன்றைக்கு மருத்துவ கல்வி கிடைக்க வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டிருந்த நிலையை மாற்றுவதற்காக எங்களுடைய அரசு பள்ளியிலே படிக்கின்ற 41% அந்த மாணவ மாணவிகளுக்கு 7.5% உள்ஒதுக்கீடை கொடுத்து அந்த ஏழை எளிய மாணவனுடைய கனவை நனவாக்கிய அரசு எங்களுடைய அரசு. ஒவ்வொரு மாநிலத்திலும் என்னென்ன தடுப்பு நடவடிக்கை எடுத்திருக்கிறேன் என்று கேட்டறிவார். அப்படி கடந்த மாதம் அவர்கள் கேட்கின்ற பொழுது தமிழகத்திலே கொரோனா வைரஸ் தொற்று சிறப்பாக கட்டுப்படுத்தியிருக்கின்றீர்கள். இந்தியா இருக்கின்ற மற்ற மாநிலத்தை காட்டிலும் தமிழ்நாடு அரசு சரியான முறையிலே இந்த கொரோனா வைரஸ் தடுப்பு பணியை மேற்கொண்டதன் விளைவாக இன்றைக்கு நோய் தொற்று குறைந்திருக்கின்றது, இறந்தவருடைய எண்ணிக்கை குறைக்கப்பட்டிருக்கின்றது. அதை தமிழ்நாடு அரசை பாராட்டுகிறேன் என்று அந்த முதலமைச்சர் அனைத்து முதலமைச்சர் இருக்கின்ற காணொலி காட்சியுடைய வாயிலாக பாராட்டை தமிழ்நாடு அரசுக்கு தெரிவித்தார். அது மட்டுமல்ல,